தமிழக மக்களின் பேராதரவோடும் சீரிய சிந்தனையோடும் 3வது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்று பல முன்னோடி திட்டங்களை தீட்டி உலக நாடுகளெல்லாம் வியந்து பார்க்கின்ற வகையிலே நல்லாட்சி புரியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில் தனிமனித வாழ்க்கை ஏற்றம் பெறவும், அறிவுசார் மனிதவளம் மேம்படவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மேம்பாட்டிற்காகவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட புத்தம் புதிய சிறப்பு திட்டங்கள். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 103வது பிறந்த நாள். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொல்ல வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் என்று பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை அனுதினமும் கடைபிடித்து நல்லாட்சி நடத்தி ஏழை எளிய மக்களின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்ற பொன்மலச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் ஏழை எளிய மக்களின் வளமான வாழ்விற்காக நித்தம் நித்தம் புத்தம் புது திட்டங்களை தீட்டும் உங்கள் அன்பு சகோதரி ஆகிய நான் மாற்றத்தை தந்திட்ட தமிழக மக்களுக்கு ஏற்றத்தை தரும் வகையில் சீரிய முறையில் திட்டங்களை தீட்டி சிறப்பான முறையில் செயல்படுத்துவதுதான் உண்மையான மக்கள் நலன் நாடும் அரசின் கடமையாகும். இந்த அடிப்படையில் தான் நான் 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அன்றே மக்கள் நலன் பயக்கும் மகத்தான 7 திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டேன். மேலும் 1½ ஆண்டு காலத்திற்குள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றிட உங்கள் அன்பு சகோதரி ஆகிய நான் உறுதி பூண்டுள்ளேன். என் அன்பிற்கினிய தமிழக மக்களுக்கு நான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வண்ணம் தினம் ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டம், மாணவ மாணவியர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளும் வகையில் மடிக்கணினி வழங்கும் திட்டம், மாணவ மாணவியர்களின் வளமான எதிர்காலத்திற்காக கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம், கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வில் பொருளாதார மறுமலர்ச்சியை உருவாக்கும் வகையில் ஆடுகள் வழங்கும் திட்டம், வெண்மை புரட்சியை உருவாக்கும் வகையில் பால் உற்பத்தியை பெருக்கவும், கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் ஆகிய முன்னோடி திட்டங்களை உங்கள் அன்பு சகோதரி ஆகிய எனது தலைமையிலான அரசு பொருளாதார வளர்ச்சிக்கும் மனிதவள மேம்பாட்டிற்கும் தனி மனிதனின் அத்தியாவசிய தேவைகளுக்கும் என பல பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது. ஏழைகளின் கனவு இன்று நிஜமாகி போனதம்மா, ஏழைகளின் கனவு இன்று நிஜமாகி போனதம்மா, நாளைய விடியலும் தான் சுகமாக போகுதம்மா, நாளைய விடியலும் தான் சுகமாக போகுதம்மா. அறிவுசார் மாணவ சமுதாயத்தை உருவாக்கும் ஒரு புரட்சிகரமான இந்தியாவிற்கே வழிகாட்டும் முன்னோடி திட்டம் மடிக்கணினி வழங்கும் திட்டமாகும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் இந்த மடிக்கணினி அவர்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் தலைவாசலாக அமையும். தமிழ்நாட்டு மாணவ மாணவியர் மற்ற எந்த மாநில மாணாக்கர்களையும் விட கல்வியில் தேர்ந்து அறிவில் சிறந்து விளங்கிட இந்த திட்டம் பயனளிக்கும். கல்விக்கு கணினி தந்தாய், தாலிக்கு தங்கம் தந்தாய், பெண்கள் கஷ்டம் தீர்த்திடவே மிக்சி, ஃபேன், கிரைண்டர் தந்தாய். இல்லத்தரசிகளின் இன்னல் தீர்க்கும் இன்னொரு முத்தான திட்டம்தான் மகளிருக்கு மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம். இன்று நான் வழங்கும் மிக்சி மற்றும் கிரைண்டர் சமையல் அறையில் நாடும் உழன்று கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளின் வேலை படுவையும் நேரத்தையும் வெகுவாக குறைக்கும். குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலோ அல்லது தம் உள்ளத்தை செழுமைப்படுத்தும் நடவடிக்கைகளிலோ அல்லது சமுதாயத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலோ இல்லத்தரசிகள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமையும். அதுபோலவே வசதி பெற்றவர்கள் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்திக் கொள்ளும் போது அந்த வசதியை பெற இயலாத சாமானிய மக்கள் மின் விசிறி வசதியை பெறுவது நியாயமானதே ஆகும்.
முதியோர்கள் வாழ்ந்திடவே பென்ஷனிலே உயர்வு தந்தாய். ஏழை எங்கள் வாழ்க்கையிலே வங்கியிலே கணக்கு இல்லை, இந்த குறை போக்கிடவே சிறப்பு திட்டம் கொண்டு வந்தாய். வட்டி போல குட்டி போடும் நடமாடும் வங்கி தந்தாய். வட்டி போல குட்டி போடும் நடமாடும் வங்கி தந்தாய். ஏழை எங்கள் வாழ்வில் இனிமே வறுமை இல்லை, வறுமை இல்லை அம்மா. நீ வாழுகின்ற தெய்வம் அம்மா.